ஹலோ பெண்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குக்கிங் டிப் தான் பார்க்க போகிறோம். எஸ், வெல்கம் பேக் டு வர்ணாலா லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்னென்ன முக்கியமான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ டிப் நம்பர் 1. ஸோ பாஸ்மதி ரைஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் வந்துட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ½ hour நல்லா ஊற வச்சுருங்க. இது குக்கிங் பிகினர்ஸ்க்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஒலை கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. பட் நீங்கள் அரிசியும் தனியாக ஒட்டுக்கா போட்டே வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஒலை கொதிக்கிறது இல்லைங்களா, அதை கொதிச்சு வர வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ அதோட இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சால்ட்டும் கொஞ்சோண்டு வந்துட்டு நல்லெண்ணெயும் ஆட் பண்ணணும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே இந்த டிப் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த நல்லெண்ணெய் இது எதுக்கு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துட்டு வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் ரைஸ் மாதிரி வந்ததுன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி வெந்து வரும்போது உதிரியாக வரத்துக்காக தான் நாம் இந்த நல்லெண்ணெயும் அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டும் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே லைட்டாக வந்துட்டு ஜல்லிக்கரண்டி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் குக்கர் இந்த மாதிரி எதுவும் வைக்காமல் இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் சாதம் வந்து இது பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 3. எஸ், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த கஞ்சி வந்து வடிக்கணும். ஸோ உங்களுக்கு வடிக்க பயமாக இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரெயினர் ஒன்று வாங்கி வச்சுட்டு அதில் வந்து வடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அரிசியை வந்துட்டு அந்த கரண்டியிலேருந்து எடுத்து தொட்டு பாருங்கள். 90 to 95% ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் வெந்திருந்தால் போதும். ஸோ ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு பியூர் காட்டன் டவல் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் எடுத்து நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது வந்து நல்லா ஒரு 15 to 20 minutes வரைக்குமே நல்லா ஆற விடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இது கூட சேர்ந்து ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ணுறதுக்கு வதக்கும் போது ரொம்பவே வந்துட்டு நல்லா வரும். ஸோ இப்படி இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதோட வந்துட்டு சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ்க்கான தேவையான சால்ட்டும் வந்துட்டு நீங்கள் அதோட வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்துட்டு ஆற வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஆற வைக்கிற இந்த கேப்பில் வந்துட்டு வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆற வைக்கிற கேப்பில் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்னதாக ஒரு பொட்டேட்டோ அண்ட் தென் ½ கேப்சிகம் அண்ட் தென் 1 ஸ்மால் கேரட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ சீசன் இல்லாதனால நான் வந்து அதை ஆட் பண்ணல. ஸ்ப்ரிங் ஆனியன் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ கடாயை வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் நான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு செய்கிறேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் சொன்ன மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக வேகும் அண்ட் தென் வதங்குறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரைஸில் வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெஜிடபிள்ஸ்க்கு வேகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 4. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது வெஜிடபிள்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் உப்பும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்ன ஆகிடும்னா அந்த காய்கறி வந்து தீஞ்ச வாடை மாதிரி அடி பிடிச்சிக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு நீங்கள் அதிகமாகவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அப்பயும் உங்களுக்கு வெஜிடபிள் வெந்த மாதிரி தெரியல அப்படின்னா லைட்டாக வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அடுத்த டிப் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் டிப் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, நான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வானலியில் வந்துட்டு கொட்டிடுவீங்க. ஸோ கடாயில் வந்துட்டு கொட்டிடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா போயிட்டு நல்லா புளிச்சிக்கும். உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு ஒரு எஃபெக்டிவாகவே இருக்காது. ஸோ ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக தான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து வீட்டிலே ஏதாவது ரெடி பண்ணி வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் செஷ்வான் சாஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணலாம். பட் இது வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னும் சொல்லலாம். பிகாஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் நம்ம கடையில் வாங்கி பண்ணுறது. பட் என்னைக்காவது ஒரு நாள் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் இல்லை வாரத்தில் ஒரு நாள்
அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரேராக சாப்பிடுங்க. ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது. ஸோ ஹோட்டல்லையும் இந்த மாதிரி நிறைய வந்து டேஸ்ட்டுக்காக வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வி கேன் ஈட், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதம் உடையாத அளவுக்கு மெதுவாக நீங்கள் வந்து கலந்து விடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது சூடாக வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூடு இல்லைன்னு தெரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் கடாயில் போயிட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்படியே எடுத்து வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டேஸ்டியாக வரும். நான் வந்து இதோட ஒரு முக்கியமான டிஷ் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த சைட் டிஷ்ஷை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு நான் வந்துட்டு ஃபோர்கமிங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.